அமித்ஷாவாக இருக்கட்டும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2 கோடி தொண்டர்களுக்கும் அசைன்மெண்ட் எங்கள் எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார். என்ன அசைன்மெண்ட் என்றால், அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மா ஆட்சியை மலர் செய்து எங்கள் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருகிற அந்த அசைன்மெண்ட். உங்க அசைன்மெண்ட் என்ன ஆகுன்றது ஆண்டவன் பார்த்து. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிற அந்த அசைன்மெண்ட், அது 8 கோடி தமிழர்களுக்கான அசைன்மெண்ட். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர்வு என்கிற அந்த அசைன்மெண்ட். அசைன்மெண்ட் அமித்ஷா கொடுத்திருக்கிறார் என்ற காரணத்தினால இன்றைக்கு நீங்கள் முதல் பக்கத்தில் அதை போடுவதனால மக்கள் இதயத்தில் இருக்கிற அனைத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே நான் கேட்கிறேன், இந்த மக்களுக்கு முதலாக அன்னதான திட்டத்தை வடிவமாக சத்துணவு திட்டத்தை கொடுத்த தலைவர் யார் என்று பிறக்கிற குழந்தையை கேட்டால் சொல்லும், அது சத்துணவு திட்டம் என்ற சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்கிறார். ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதில் யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை, கவலையும் இல்லை. யார் வேண்டுமானால் ஆட்சியை பிடிப்பதற்கு கட்சியை தொடங்கியவர்கள் 10 பேர் கட்சியை தொடங்குவதற்கு கூட நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்வார்கள். அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு செயல்பாடு கூட்டத்தில், ஒரு கட்சி கூட்டத்தில், ஒரு ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது எல்லாம் வரலாறு தெரியாதவர்கள் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுகிற போது உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய நெஞ்சிலே முள் பாய்ந்ததை போல் இருக்கிறது. ஒரு செயலாளர் கூட்டத்தில் நீங்கள் என்ன பேச வேண்டும்? உங்கள் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கட்சியுடைய திட்டங்களை பற்றி பேசுங்கள். உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பீகாருக்கு வாரி வழங்கியிருக்கிறீர்கள், எங்களுக்கு கவலை இல்லை, வருத்தம் இல்லை. ஆந்திராவுக்கு வாரி வழங்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு கவலை இல்லை, வருத்தம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லையே. ஆகவே மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஆகவே என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று அண்ணாமலை சொல்லியிருந்தால் அவர் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறார் என்பதை நாங்கள் இந்த கூட்டத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு மண்ணாங்கட்டி தேவை, வாயிலே பேசினா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டாங்க. எதுக்கு பேசுற? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி உனக்கு பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது? என்ன தகுதி இருக்கிறது? எதற்காக நீங்கள் பேசுகிறீர்கள்? இப்போது சொல்கிறேன், அண்ணாமலை அவர்களை இந்த சாமானிய தொண்டன் 2வது தலைமுறையாக இந்த இயக்கத்திலே கடைக்கோடி தொண்டனாக உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த உதயகுமார், இந்த மண்ணிலிருந்து சொல்கிறேன், தமிழ் மண்ணிலிருந்து சொல்கிறேன், மீண்டும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மாவுடைய புனித அரசு, புரட்சி தலைவருடைய புனித அரசு இந்த தமிழ் மண்ணிலே 8 கோடி தமிழர்களுடைய ஆதரவோடு மலரும் என்பதை அண்ணாமலை அவர்களை புரிந்து கொண்டு அண்ணாமலை அவர்கள் வரலாறை பார்த்துவிட்டு இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் உணர்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை எச்சரிக்கையாக எங்களை பலவீனப்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் என்று எங்களுக்கு தெரியவில்லை. பின்னடைவை ஏற்படுத்துவது ஆளுகிற கட்சி திமுக. இன்றைக்கு கள்ளச்சாராய மரணம் வரலாறு காணாதவர்கள் 68 பேருக்கு மேலே எத்தனை பேருக்கு இன்னும் தெரியவில்லை. இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் அவரோடுதான் பயணித்தீர்கள், திடீரென்று இன்றைக்கு வேறு விட்டு நிற்கிறீர்கள். அதை பற்றி யாரும் இங்கே வருத்தப்படவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏதோ நேற்று பெய்த மழைகளை இன்றைக்கு முளைத்த காலம் அல்ல, உங்களை போன்ற தலைவர்கள் அல்ல. ஆகவே புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இந்த இயக்கத்தை இன்றைக்கு எதிரிகளிலிருந்து துரோகிகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் இங்கே இருந்தவர்களுக்கு வந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அசைன்மெண்ட்டுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வேலை இல்லை. ஒரே அசைன்மெண்ட், தமிழ்நாட்டு மக்களின் அசைன்மெண்ட், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்சி அமரும் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆவதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய 8 கோடி தமிழர்களுடைய ஒரே அசைன்மெண்ட்.
தாமோ அன்பரசன் போன்ற நாளாந்தர அமைச்சர் பதவியிலே இருப்பதற்கு ஒரு தகுதியற்றவராக பேச்சாக பேசுகிறார்கள். இதை பார்த்து இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை. பற்றிதான் கல்வி குற்றம் என்று நாஞ்சிலால் அவர்கள் சொன்னார்கள். வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சராக சொல்லுகிறேன், கருணாநிதி மற்றும் கல்வி குற்றம் அல்ல, அவருடைய தலைமுறையே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அவருடைய தகப்பனர் உதயநிதி ஸ்டாலினும் கல்வி குற்றம், பிறப்பின் குற்றம். அதனால்தான் எங்கள் தெய்வ தலைவி தர்மபுரசாமி புரட்சி தலைவி அம்மாவர்களை நாளாந்தரமாக பேசுகிற திராவிட அன்பரசனுக்கு இன்னும் கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இதற்கு நீங்கள் உண்மையான சபை நாகரிகத்தை, அரசியல் நாகரிகத்தை, அரசியல் பண்பாட்டை, இந்த தமிழ் கலாச்சாரத்தை கடைபிடிக்கின்ற ஒரு தலைவராக இருப்பீர்களானால் இதற்கு உடனடியாக கண்டனம் தெரிவித்து அந்த தொழிலாளி தாமோ அன்பரசனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தில் வாயிலாக தீர்மானமாக நிறைவேற்றினோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்